வணக்கம். இந்த வீடியோவில் 73வது சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம் அதை பற்றி பார்த்துடலாம். இது 1992 73வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 73வது சட்டத்திருத்தம் எதுக்குன்னா கிராம பஞ்சாயத்துக்கானது. இந்த கிராம பஞ்சாயத்தை கொண்டு போய் எதில் சேர்த்தாங்கன்னா 11வது அட்டவணையில் பகுதி 9ல். இது எந்த விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும்னா 243 243 ஓ வரைக்கும். கிராம பஞ்சாயத்தில் எத்தனை பணிகள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 29 பணிகள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா 1993 ஏப்ரல் 20 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு. எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து நகர பஞ்சாயத்து 1992 74வது சட்ட திருத்தம் பண்ணி நகர பஞ்சாயத்து இது எத்தனாவது அட்டவணையில் சேர்த்தாங்கன்னா 12வது அட்டவணையில் சேர்த்தாங்க. பகுதி 9A இதோட விதி 243 P-லிருந்து 243 ZG வரைக்கும். இதோட பணிகள் எத்தனை பணிகள்னா 18 பணிகள் நகர பஞ்சாயத்தில் சேர்த்திருந்தாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1993 ஜூன் 1 அன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. 73வது சட்ட திருத்தத்தில் கிராம பஞ்சாயத்து இருக்குது. அது 11வது அட்டவணை பகுதி 9ல் இருக்குது. நகர பஞ்சாயத்து 74வது சட்ட திருத்தம் 12வது அட்டவணையில் பகுதி 9A. இப்போ இது யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா PV நரசிம்மராவ். இது எது மூலமா எது கொண்டு வந்தாங்கன்னா 3 அடுக்கு முறை தான் கொண்டு வந்தாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுபடி தான் கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க.